முடியாமல் தவித்திருக்கிற உள்ளமே, இது முடிந்து போவதில்லை, இது முடிந்து போவதில்லை. ஆமென். இது இப்படி முடியாது. இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் அழைத்தது, இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் கைப்பிடித்தது, இப்படி முடிவதற்கல்ல அவர் உன்னோடு பேசினது, இப்படி முடிவதற்கல்ல அவர் தாங்கினது, இப்படி முடிவதற்கல்ல அவர் சுமந்தது, இப்படி முடிவதற்கல்ல அவர் தீபத்தை அணையாமல் காத்தது. இது இப்படி முடியாது, இது இப்படி முடியாது. உன் கண்களுக்கு முன்பா இதை திரும்ப கர்த்தர் நிமிர்த்த போகிறார். நன்மை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் இருந்தாதான் நன்மையும் உண்டு, நன்மையை அனுபவிக்கவும் முடியும். இளையகுமாருடைய நினைப்பு என்ன இருந்துச்சுன்னா, அப்பா கிட்ட இருந்து நன்மையை வாங்கிட்டா போதும், நம்ம வாழ்ந்துடலாம். ஆமென். அப்பா கிட்ட நன்மை இருக்கிறது தெரிகிறது, தனக்கானது அப்பா கிட்ட இருக்கு, அது வாங்கிட்டா போதும், வாங்கிட்டா போதும். அதுக்காக எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டு வாங்கிட்டான். ஆனா வாங்கி விட்டு அவன் செய்த பெரிய தப்பு, வாங்கிட்டு போயிட்டான் அப்பா விட்டுட்டு. அவனுக்கு தெரியல, மகனே நன்மையும் அப்பா தான் தரணும், அந்த நன்மையை அனுபவிக்கும் அப்பா. ஹல்லேலூயா. போய் கொஞ்ச நாள் தாண்டின பிறகுதான் அவனுக்கு என்ன யோசனை வருதுன்னா, ஐயோ நன்மை எல்லாம் இழந்தாச்சு. மூத்த குமாரனுக்கும் நன்மை கொடுத்தாரப்பா, அவனுக்கு போக அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்டு மூத்த குமாரனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு எதுவுமே நஷ்டப்பட்டதாய் சொல்லப்படல. அவன் நினைச்சது போல சில காரியங்கள் தகப்பன் செய்யவில்லையே தவிர அவனுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையில் ஒன்றும் நஷ்டமாகல. அது மாத்திரமல்ல, அப்பா சொல்றார், என்னுடையது எல்லாமே உன்னுடையது என்றார். ஒரு காரியத்தை இந்த மாலை நேரத்தில் அன்போடு சொல்றேன், நன்மையும் அவர் தான் தரணும், நன்மை அனுபவிக்க அவர் தான் எனக்கு வேணாம். ஹல்லேலூயா. பலரும் நன்மைக்காக கூப்பிடுவோம், அதன் பிறகு வாங்கின பிறகு எங்க போறானே தெரியல. உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவனே அவர் பூரண சமாதானத்தோடு. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. எல் ஷடா ஆராதிப்பே, எலோகி அடோனா, ஓ இயேசுவா, எல் ஷடா ஆராதிப்பே, எலோகி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலை எனக்கு நன்மை செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாருக்கு இந்த அறிவு கிடையாது. இந்த இப்படி ஒருவர் உண்டு என்பது ஆரம்பத்தில் ஆகாருக்கு தெரிந்திருந்தால், அந்த துருத்தில் தண்ணீர் தீர்வதற்கு முன்பாகவே, கடைசி டிராப், கடைசி பிள்ளைக்கு கொடுக்கிற அந்த கொஞ்சம் தண்ணீர் தீர்வதற்கு முன்பாகவே என்ன செய்திருப்பாள் தெரியுமா? ஆண்டவரே என்று கூப்பிட்டு இருந்திருப்பா. ஆகாருக்கு இப்படி ஒருவர் எனக்கு பதில் கொடுக்க, எனக்கு நன்மை செய்ய, எனக்கு ஒரு நீரூற்று உண்டாக்குற ஒருவர் உண்டு என்பது ஆகாருக்கு தெரியாது. அவள் கூப்பிட்டதினால் அவர் நீரூட்டை காண்பிக்கவில்லை, அவள் அழுறத பார்த்து காண்பிக்கிறார். அவள் கூப்பிட்டதுனால அல்ல, அழுறத பார்த்து. பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்கு சத்தத்தை, ஏன் பிள்ளை சத்தத்தை கேட்டு கொடுக்கிறான்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். என்ன ப்ராமிஸ்? அந்த பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை வளரும், அந்த பிள்ளையுடைய ஃபியூச்சர் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஆமென். ஒரு காரியத்தை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார்னா அதை செய்யாமல் அவர் விடவே மாட்டார். ஏங்க, நம்பிக்கை இல்லாத, கூப்பிடவே செய்யாத ஆகாருக்கு முன்பாகவே வாக்குத்தத்தை நிறைவேறாமல் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் விடலனா, நம்பிக்கை தந்திருக்கிறார், அவரை கூப்பிட வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேறாமல், ஹல்லேலூயா, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியா. ஒரு விசை கூட என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம்
தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் அக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. எனக்குள் ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார், ஆவியானவர். ஓ ரபனா சந்தல ரிகபலதரி. ஆகாருக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடையாது. ஆகாரை ஆவியானவர் நடத்தவில்லை. ஆகாருக்கு தேவனை கூப்பிட தெரியாது. ஆகாருக்கு தேவன் மேல நம்பிக்கை உண்டான்னு கேட்டா இல்ல. அப்படிப்பட்டவளுக்கு முன்பாகவே கண்ணீருக்கு ஒரு பலனை கத்தர் காண பண்ணி ஒரு நீரூட்டை கத்தர் காட்டுவாரானால், எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன், எனக்கு முன்பாய் வழி திறக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் கண்ணீரை மாற்றி என்னை களிப்பாக்குகிற தேவன் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து அவரை உயர்த்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலரும் போது என்னை கேட்பவர். சந்தோஷத்தோடு பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலரும் போது என்னை. பாடுவோம் நம்பிக்கையோடு. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. பாடுகள், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தால். எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க முடியும்? என்னக்கோ நீர் எந்த துணையா. நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு, என் தாகம் தீர்க்கிற தண்ணீர் அவர். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடை. இயேசுவின் நாமத்திலே இந்த இரவு நேரத்தில் ஒரு புது பலத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, ரபல சந்தல ரக்க ரபலமோ லேப்ரம மஹந்தலோ
வனாந்திரத்திலே வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர், அவாந்திர வெளியை செழிக்க பண்ணுகிறவர். இதோ இந்த இரவு நேரத்திலே உம்முடைய ஆவியிலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. லகரபல சந்தலர என்னகோ என்னகோ நீர் எந்த துணையாளரே, ஜீவ தண்ணி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி. ஹல்லேலூயா. என் தேவனே, வார்த்தை சொல்லுங்க. ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே. ஓ ரபல கதரியா தலரா. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வனாந்திரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணி தருகிறார். ஆமென். எலிசா சொல்லுகிறார், நீ போய் வாய்க்கால வெட்டு, நம்பிக்கையோட வாய்க்கால வெட்டு. ஆமென். யோசபாத் முழிக்கிறார், எலிசாவை வாய்க்கால் வெட்டினா என்ன நடக்கும்? மழை பெய்யுமா? காற்றடிக்குமா? ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. இந்த வனாந்திரத்தில் நீ விசுவாசத்தோடு வாய்க்கால வெட்ட வெட்ட உனக்கான தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை நாளுக்கு நாள் பெருக வைத்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். எடுத்த உடனே எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற முடியாது. அதே நேரத்தில் நேற்றைக்கு தேவன் மேல் நான் வைத்த விசுவாசத்தை விட இந்த அளவு கூட வேண்டுமே தவிர அந்த அளவு குறைஞ்சிடக்கூடாது. சத்துரு தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை சோதிக்கும்படியாய், அதை குறைக்கும்படியே பல விதத்தில் போராடுவோம். இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவி கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் அது இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். நீ திரும்ப சாரல் இடத்துல போன ஆகாட்ட சொல்லும் போது வயிற்றுல பிள்ளை இருக்குது, தாங்க முடியாம தான் ஓடி வந்தா. நீ போ, பிள்ளை பிறக்கும், வளர். இந்த வார்த்தை ஆகார் கேட்டதும் நம்பி போறா பாருங்க. நம்பி போய் சாராளுக்கு கீழே அடங்கி இருக்கிறா. ஆமே. ஒரு ஆகாருக்கு அவர் ஒரு விசை சொன்னதும் இப்படி ஒரு நம்பிக்கை உண்டாகணும். எங்க நம்ம கிட்ட ஒரு தடவை பேசுறார், ஒவ்வொரு தடவையும் பேசி தர இருக்கிறார். நான் தளர்ந்து போகும் போதெல்லாம் எனக்கு வார்த்தையை தந்து சத்துவம் தந்து என்னை பலப்படுத்தி அவர் நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஆமே, ஆமே. இங்க இருக்கிற எத்தனை பேர் தைரியமா சொல்ல, என்கிட்ட ஒரு விஷயம் இல்ல, ஒவ்வொரு விஷயம் பேசுறான். ஆமே. ஆகார்ட்ட ஒரே ஒரு டைம், அதுக்கு பிறகு ஆகார், ஆண்டவரே பிள்ளை பிறக்குமா? இப்படி எல்லாம் ஒரு ஆகாரை கொஸ்டின் வைக்கல, ஆகாரை கொஸ்டின் வைக்கல. அவர் போண்டார். ஆகார் ஒரு அடிமை பெண், ஆபிரகாமின் சந்ததி அல்ல, அவள் எகிப்திலிருந்து வந்தவள். அந்த ஆகாருக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. ஆண்டு ஒரு விஷயம் தான் பேசுற, நீ போய் அடங்கி இருந்தார். சாராளுக்கு முன்னாடி இனி திரும்ப போனா திரும்ப அவளை கொடுமைப்படு, அவள் அதெல்லாம் விஷயம் எடுக்கல. ஆண்டவர் பேசிட்டாரு, இந்த பிள்ளை பிறக்கும், இந்த பிள்ளை வளரும். ஒரு ஆகாட்ட ஒரு விசை பேசும்போது அவளுக்குள்ள இவ்வளவு நம்பிக்கைனா, என் சபையை ஒவ்வொரு முறை கர்த்தர் தமக்கு வார்த்தை தந்து என்னை சத்துவப்படுத்தி பலப்படுத்தி என்னை நடத்துகிறவர், என்னை பலனடைய பண்ணி உயர பறக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமா. இந்த நம்பிக்கையோடு ஒரு விசை கூட இந்த பாடல் எல்லாரும் எழுந்து நின்று பாடி, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர். ஆமே. ஆகார் தான் அவருக்கு ஒரு பேரை போடுற, அவர் என்னை காண்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு போட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு? பைபிள்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி நேம் போடுறாங்க, டேஸ்ட் பண்ணி நேம் போடுறாங்க. ஆமே. நம்ம எத்தனை பேர் நேம் போட்டிருக்கிறோம் அவருக்கு? போடுறதுக்கு நேம்ல எல்லா நேமையும் அவங்களே போட்டாங்க இல்ல. ஆகார் போடுறா, அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். ஒரு விசை பேசப்பட்ட வார்த்தை பிடித்து கொண்டு போன ஆள். ஆமென். அவளுக்கு என்ன நிச்சயம், என்ன நிச்சயம்? துருத்தியில தண்ணி கொடுத்து விட்டதும் ஆபிரகாம்கிட்ட ஆகார் வந்து புலம்பிட்டு இருக்கல, இவ்வளவுதான் தண்ணீரா, வேற எதுவுமே கிடையாதா, வாங்கிட்டு கிளம்புறா, அலைகிறாள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்தபோது கர்த்தர் ஆகாரை சந்தித்து கண்களை திறந்தார்லே, உரைக்கப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார். ஒரு ஆகாருக்கு என் ஆண்டவர் செய்வார்னா, ஆமை என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார், எனக்கும் செய்வார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி. பாட்டு தெரியும், நான் கண்களை மூடி தெரியல, நான் மாத்திர ஸ்கிரீனை பார்த்து பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே,
தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பாடுகள். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே ஆமென். நம்பிக்கையோடு என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் நீர் என்னோடு. எத்தனை பேர் சொல்ல முடிந்த வார்த்தை? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே சமூகத்தால். சத்தம் உயர்த்தி என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோர் என் தேவனே நீரே என் துணையாளர். நீரே எங்கள் நம்பிக்கை. ஆவியானவரை விட்டுக் கொடுங்க சபை. இந்த மாலை நேரத்தில் இது ஒரு புது பலனை, இது ஒரு புது கிருபைகளை நமக்கு முன்பாய் வழியை செவ்வாய் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை தண்ணீர்களை பலப்படுத்துகிறீர். சத்துவமில்லா அதை பெருக செய்கின் நம்பிக்கை அறிக்கை பண்ணுங்க. பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் நான் பலனடைந்திடுவேன். ஹல்லேலூயா. சத்தமா என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் நம்பிக்கை அறிக்கைப்படுவோம். என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவி. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆவியானவரே ஆவி. ஓ ரபல சந்தனரியாதரா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். அது ஊற்றப்படும் போது இதோ அது செழித்தோங்கு, அது முளைக்கும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி நிறைவேறும். ஆவியானவரே ஆவி. ஒரு ராகாபா சந்தராதரா. ஆமென். இஸ்மவேலை குறித்த வார்த்தை நிறைவேற்ற எப்படி ஒரு நீரூற்று தோண்டினதோ இதோ அப்படி உங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற இதோ தம்முடைய ஆவியினாலே விசுவாசிக்கிற உள்ளமே நம்பி ஆர்ப்பரியுங்கள், நம்பி ஆராதியுங்கள். அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். ஆவியானவரே 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 ஆளுகை செய்கிறவரே ஆளுகை செய்கிறவரே இந்த மாலை நேரத்தில் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி எங்களை பலப்படுத்துகிற, எங்களை
திடப்படுத்துகிற ஆமென் ஆவியினால் எங்களை காண காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் இப்பொழுது 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 ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவர் தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணினதை காண்பித்து தருகிறவர். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு கண்ணும் கண்டதில்லை, ஒரு காதும் கேட்டதில்லை, ஒருவரும் அது உணர்ந்ததில்லை. ஆனால் ஆவியானவரோ அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார், அதை நமக்கு காண்பிக்கிறார். இதோ ஆகாருக்கு காண்பித்தவர் உங்கள் கண்களுக்கு காண்பிப்பாராக. ஆவியானவரே எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவர். எங்களை சுமந்து கொண்டு வந்தவரே எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்கே நீர் என்னோடு கூட வருகிறேன். உமது கோலினாலும் உமது தடினாலும் என்னை தேற்றி ஆண்டவரே பள்ளத்தாக்கை முடிவாய் வைக்காமல் ஆண்டவரே அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து உம்முடைய நன்மை கிருபை தொடர பண்ணி ஹல்லேலூயா என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே என் தலையை உயர்த்துகிறவரே உம்மை அல்லவோ நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லவோ சார்ந்து இருக்கிறோப்பா. அவமானம் அடைவதில்லை அப்பா. ஓ அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா. அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் சொல்லுங்க அப்பா நான் உமது பிள்ளை அப்பா. நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி. அப்படி நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஜெனிப்பித்தவர் நீர்தானே, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா. என்னை கைவிடவில்லையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா. என்னை கைவிடவில்லையா. என்னை கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிட. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என்னை ஆதரித்து அரவணைத்தீரும் தோளில் சுமந்தி ஆதரித்து அரவணைத்தீரும் தோள். அவரால் சுமக்கப்படுகிறவர்கள் ருசித்து சொல்லுங்கள் ஆதரித்தீரா. ஹல்லேலூயா. அரவணைத்தீரும் தோள் என்னை சுமந்தே தோளில் என்னை சுமந்தே ஐயாவும் தோளில். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நம்புவேன், நான் நம்புவேன். ஓ எங்கள் வாழ்வின் நம்பிக்கையே. என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டான்.
என் கர்த்தர் உண்மை உள்ளவர், என் கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அப்படியே கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. என் தேவனே ஆமென். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து. ஓரி பாபா சந்தலரியா தலமோ லேப்ராகே மஹந்தலரேமோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சில முடிவை பார்க்க முடியாமல் தவித்திருக்கிற உள்ளமே, இது முடிந்து போவதில்லை, இது முடிந்து போவதில்லை. ஆமென். இது இப்படி முடியாது. இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது, இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் உன்னை கைப்பிடித்தது, இப்படி முடிவதற்கல்ல அவர் உன்னோடு பேசினது, இப்படி முடிவதற்கல்ல அவர் உன்னை தாங்கினது, இப்படி முடிவதற்கல்ல அவர் உன்னை சுமந்தது, இப்படி முடிவதற்கல்ல அவர் உன் தீபத்தை அணையாமல் காத்தது. இது இப்படி முடியாது, இது இப்படி முடியாது. உன் கண்களுக்கு முன்பா இதை திரும்ப கர்த்தர் நிமிர்த்த போகிறார். ஆமென். முடிந்தது என்று சொன்ன இடத்தில் இதோ திரும்ப ஒரு ஆரம்பத்தை சில உள்ளத்திற்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya. இப்படி முடியாது ஆகாரே, இப்படி முடிவதற்கல்ல உன்னோடு பேசினது, இப்படி முடிவதற்கல்ல கர்த்தர் உனக்கு பிள்ளையை பிறக்க வைத்தது, இப்படி முடிவதற்கல்ல இந்த சூழ்நிலையை சந்திக்க வைத்தது, இப்படி முடிவதற்கல்ல. ரபாலா ஷாகாதா ரபா ஹந்தல ரிகபா. இப்படி முடியாது, இப்படி முடியாது. ஹalleluya. ஒரு விசை கண்களை மூடு. இந்த வார்த்தை ஆவியானவர் இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகார் செய்த காரியம் பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாமல், ஆமென், அந்த முடிவை பார்க்க முடியாம, ஏன்னா இப்படி ஒரு முடிவு ஆகார் நினைக்கல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஆகார் என்ன நினைச்சிட்டானா, இப்படிதான் முடிய போகுது, இப்படிதான் முடிய போகுது. எனவே அதை பார்க்க முடியாம, சகிக்காம முடியாம அதை ஒரு இடத்துல பிள்ளை படுக்க வச்சுட்டு ஓரமா வந்து ஓனால்ரா கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, ஆகாரே இப்படி முடியாது, ஆகாரே இப்படி முடிவதற்குள்ள உன்கிட்ட நான் பேசுறது, இப்படி முடிவதற்குள்ள உன்னை இதுவரை காத்தது, இப்படி முடிவதற்குள்ள உன் பிள்ளையை பிறக்க வைத்தது, இப்படி முடிவதற்குள்ள உன்னோடு நான் வார்த்தை தந்தது, இப்படி முடிவதற்கல்ல உன்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தது, இப்படி முடிவதற்கல்ல சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி முடியாது, இப்படி முடியாது. தேவன் உரைத்த வார்த்தை நிறைவேறாமல் இப்படி முடிஞ்சிருமா ஆண்டவரே? அப்ப இப்படிப்பட்ட நிலையில யாராவது இந்த இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இதுதான் முடிவு, ஆண்டவரே இதுதான் முடிவு, ஆண்டவரே இப்படிதான் முடிய போகுதா? அவையானவர் சில வார்த்தையை அவன் இருதயத்திலே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆவிலே கலிகூற பண்ணி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி முடிவதற்காக, இப்படி முடியும்னு தெரிஞ்சிருந்த அன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியில வந்த போவே நான் உன்னை இல்லாமலே ஆக்கி இருந்திருப்பேன். உன்னை திரும்ப போக வைத்து உன் பிள்ளையை பிறக்க வைத்து இதுவரை உன்னை காத்து வந்தது இப்படி முடிவதற்கல்ல, இப்படி முடிவதற்கல்ல. ஆமே, இது முடிவு அல்ல. இயேசுவின் நாமத்தில் ஆமே, அன்பான சகோதரன், அன்பு சகோதரி, இது முடிவு அல்ல. முடிந்தது என்று கலங்காதே. இனி ஒரு துவக்கம் உனக்கு உண்டு, உன் பிள்ளைக்கு உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நம்புற தேவ பிள்ளைகள் ஆமென் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்கள் முழங்கார் படிட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஆகாருக்கு ஜெபிக்க தெரியாது, ஆமென். ஆனா அவள் அழுதாள். அந்த அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இப்ப நமக்கு அவரை தெரியும். ஆண்டவர் இப்படி முடிஞ்சிருமோ என்கிற கவலையோடு, ஆமென், நான் இப்படி நினைக்கலாம் ஆண்டவரை, இப்படி வந்து நிற்கும், நான் இப்படி நினைக்கலப்பா. ஆகார் பிள்ளை பிறக்கும் போது யோசிக்கல, நினைக்கல. இப்படி ஒரு நாள் பிள்ளைய வச்சுட்டு ஆந்திரத்துல, ஹல்லேலூயா, அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு இருக்குது.
ஆனா நான் இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலை ஒண்ணு இருக்குது. இப்படி முடிஞ்சிருமா ஆண்டவரே, இப்படி முடிஞ்சிருமா ஆண்டவரே. அவன் யாருக்கும் இந்த வார்த்தை ஆவியானவர் அவன் தைரியப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னால அது ஃபீல் பண்ண முடியும். உங்க பக்கத்துல நின்று தட்டி பேசுறார். ஆகாரேன்னு கூப்பிட்டது போல உங்க பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆமென். நீ அழுற காரியம் எனக்கு தெரியுது ஆகாரே. நீ பிள்ளை இருக்கிற இடத்துல நான் அவன் சத்தத்தை கேட்டேன். அவன் இந்த காரியத்தை குறித்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படி முடிவதல்ல நான் உன்கிட்ட பேசினது. உன்கிட்ட பேசின வார்த்தை இப்படி முடிவதற்கல்ல. உங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தை இப்படி முடிவதற்கல்ல, இப்படி முடிவதற்கல்ல. இப்படிதான் முடிக்கணும். அவர் என்னைக்கோ முடிச்சிருந்திருப்பார். இப்படிதான் முடிக்க வேண்டுமானால் அவர் என்றைக்கோ இந்த தீபத்தை அணைத்தே போட்டிருந்திருப்பார். ஹல்லேலூயா. இப்படி முடியறதுக்கு கர்த்தர் பாதுகாத்தார். இப்படி முடியறதற்கு கர்த்தர் வார்த்தையை பேசிட்டே இருந்தார். இப்படி முடியறதற்கு ஒவ்வொரு கூட்டத்துல கர்த்தர் கொண்டு வந்து பலப்படுத்தினார். இப்படி முடிவதற்கு கர்த்தர் போஷித்து வந்தார். இல்ல 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 இல்ல, கர்த்தர் கண்களை திறந்து பார். இப்படி முடியாது, இப்படி முடியாது. இது உனக்கு முன்பா, உனக்கு முன்பா இந்த முடிவில் ஒரு துவக்கத்துக்காக இது உனக்கு முன்பா ஒரு நீரூற்றை கர்த்தர் ஏற்கனவே ஆல்ரெடி ஏற்கனவே உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. லகரபல சந்தல ரியாதரபல லிகரபல போஷந்தல ரியாதரப லேப்ர. இப்படி முடியாது, இப்படி முடியாது, இப்படி முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல. நீ ஃபுல் ஸ்டாப் போடாத, நீ ஃபுல் ஸ்டாப் போட்டு வைக்காத, நீ இதை மூடாத, நீ இதை கல்ல போட்டு மூடாத, இதை மண்ணை போட்டு மூடாத. ஒரு ஆகாபா சந்தராதரா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய வைத்த தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்கிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி முடியாது சகோதரா, இப்படி முடியாது சகோதரி. நீ தைரியத்தோடு புறப்பட்டு போ. உனக்கு முன்பாய் அதிசயம் விளங்கும். ஷரபல கதரிமன ஹந்தல ரிகபர பஷந்தல ரியாதரபா லேப்ரா மஹந்துல ரோகப ஷந்தல ரியாதரபா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. உரா மஹந்தரே கபோஷல ரியாதரபா. இப்படி முடியாது, இப்படி முடியாது. ஹalleluya. ஆமே. இப்படிதான் பிரதர் வந்தேன், இப்படிதான் பாஸ்டர் வந்தேன், முடிஞ்சிச்சோன்னு வந்தேன். ஆனால் கர்த்தர் இப்பொழுது என்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புறேன்ப்பா, நம்புறேன். நான் இன்று இரவு இங்கிருந்து புறப்படுவது முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டுல. ஆமா, இனிதான் எனக்கு துவங்க போகிறது. This is a new beginning. இது என்னுடைய புதிய துவக்கம், இது என்னுடைய புதிய துவக்கம். எத்தனை பேர் நம்பி, எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும், முடியவில்லை, இது முடியவில்லை, நான் மூடி போட மாட்டேன், நான் மூடி வைக்க மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்க, என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க, என் கர்த்தர் எனக்கு துணையாயிருக்க. லிப்ராமா சந்தலரியதர லேகரமா சந்தலரியதர ஜெனிப்பித்தவர் நீர்தானையா என்னை கை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். என்னை கைவிடவில்லையா, என்னை கைவிடவில்லையா. ஓ, என்னை முடியலப்பா, இது ஆகாரே, இது முடியல ஆகாரே. நான் நம்புவேன், நான் நம்பு. என் வாழ்வே நம்பிக்கை, நம்பிக்கை நீர்தானே, நான் நம்புவேன். உராபா மஷந்தரபலா லேப்ரோ கமா ஹந்த லே கபோ ஷியாலர் லேப்ரோ கபா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருதயத்துல இருந்து ஆண்டவர்ட்ட பேசுங்க, ஆண்டவர்ட்ட பேசுங்க, ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆவியானவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமா, சில உள்ளத்தின் பக்கத்துல இருந்து பேசுகிற வார்த்தை
என்னால் அதிகமாக அதை ஃபீல் பண்ண முடியுது. இந்த வார்த்தை சுயமாய் பேசவில்லை, இந்த வார்த்தை எடுத்து வைத்து வரவில்லை. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், தட்டி பேசுறார், தட்டி பேசுறார். ஆகாரை தட்டி பேசினவர், ஆகாரை அழைத்து பேசினவர், இது உன்னை பெயர் சொல்லி அழைத்து பேசுறார். உங்கள் பக்கத்தில் நின்று பேசுகிறார், மகனே மகளே, ஆமா இது முடியல, இது இப்படி முடிவதற்கல்ல நான் உன்னை தூக்கிட்டு வந்தது, இப்படி முடிவதற்கல்ல நான் உன்னை காத்து வந்தது, இப்படி முடிவதற்கல்ல நான் சுமந்து வந்தது. இப்படி முடிந்தா அது உனக்கு அவமானத்தை விட எனக்கு அது அவமானம். ஆமே, நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனை துதிப்பாய். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே, நம்பி நிற்கிறோப்பா, நம்பி நிற்கிறோப்பா. என்னை பலப்படுத்துகிறவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவர். இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல. நீ சோர்ந்துராதீங்க, நீ அமர்ந்துராத, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து நில்லு, நீ எழுந்து நில்லு. முடிவை பார்க்க அல்ல இந்த சூழ்நிலை உன்னை கொண்டு வந்தது, இந்த முடிவை பார்க்க அல்ல, இப்படி ஒரு முடிவை பார்க்க அல்ல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தது, இப்படி ஒரு முடிவை பார்க்க அல்ல கர்த்தரின் மட்டும் காத்தது. ஒரு மாமா எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே. எனக்கு நம்பிக்கை உண்டு, உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா. உம்மைதான் சார்ந்து வா ஏசையா, ஏசையா. உலகமோ நிலையில்லை, உலகமோ நம்பிக்கையோட ரெண்டு கரத்தை உயர்த்தி நித்திய கண்மலையே, நித்திய கண்மலையே அசை. இது முடிவல்ல, இப்படி ஒரு முடிவு கர்த்தர் அனுமதிக்க மாட்டா. இப்படி ஒரு முடிவுக்காக கர்த்தர் உங்களை சுமக்கவில்லை. ஓ நான் நம்பும் கேடக பாடு சபையே, நித்திய கண்மலையே, இப்படி முடிஞ்சா அது அவருக்கும் அவமானம். அவர் வார்த்தை பொய் சொன்னதாய் மாறிவிடும். அவர் விரும்பினது நிறைவேறாமல் போய்விடும். நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும், உம்மை என்றும் நம்பியுள்ளே. போவதில்லை, உம்மை என்றும் நம்பியுள்ளே. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா. ஓ நான் வெட்கப்பட்டு, சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற உள்ளங்கள் முழு பலத்தோட, இது முடிவல்ல, அவன் இப்படி முடிய என் ஆண்டவர் விட மாட்டார். எத்தனை பேர் நம்பி இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை என்று நம்புகிறவர்கள் சந்தோஷத்தோடு
முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே thank you அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். தொடர்ந்து வார்த்தையின் மேல பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்.